அனைவருக்கும் வணக்கம். 9 என்ற கூட்டுத்தொகையில் வரக்கூடிய தேதிகளான 9, 18, 27 ஆகிய தேதிகளில் பிறந்த பெண்களின் சிறப்பு குணாதிசயங்கள் என்ன என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோவில் நம்ம விரிவாக பார்க்க போகும். 9 என்ற கூட்டுத்தொகையில் வரக்கூடிய தேதிகளான 9, 18, 27 ஆகிய தேதிகளில் முதல் தேதியான 9ஆம் தேதியில் பிறந்த பெண்களின் சிறப்பு குணாதிசயங்கள் என்ன என்று பார்க்கும்போது, இந்த 9ஆம் தேதியில் பிறந்த பெண்மணிகள் நல்ல சிந்தனையாளர்கள். இவர்கள் எதையும் அறிவுபூர்வமாய் செய்யக்கூடியவர்கள். 9ஆம் தேதி பிறந்த பெண்மணிகள் சாதனைகளை படைக்கக்கூடியவர்கள். 9ஆம் தேதி பிறந்த பெண்மணிகள் புதிய கூட்டத்தையும் கொள்கையையும் உருவாக்கும் அபூர்வ சக்தி பெற்றவர்கள். 9ஆம் தேதி பிறந்த பெண்மணிகள் தன்மானமும் சுயகர்வமும் உள்ள இவர்கள் பிறருக்கு அடங்கி நடக்க மாட்டார்கள். 9ஆம் தேதி பிறந்த பெண்மணிகள் சுதந்திர பிரியர்களும் கூட. 9ஆம் தேதி பிறந்த பெண்மணிகள் பெரிய எதிர்ப்புகளையும் தன் சாமர்த்தியத்தால் தெரிவக்கூடியவர்கள். வெற்றி பெறுவதே லட்சியமாக இருக்கும். 9ஆம் தேதி பிறந்த பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் மூளை பலம் மிக்கவர்கள். இவர்கள் நல்ல அன்புக்கும் பாசத்துக்கும் கட்டுப்படக்கூடியவர்கள். 9ஆம் தேதி பிறந்த பெண்மணிகள் திடீர் உணர்ச்சி வசப்படுவதை குறைத்து கொண்டால் இவர்களுக்கு அதிர்ஷ்டம் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும். 9ஆம் தேதி பிறந்த பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் நல்ல குறிக்கோளுடன் வாழ்ந்தால் அழியா புகழ் பெறக்கூடியவர்கள். அது மட்டுமில்லாமல் இவர்கள் மற்றவர்களை அடைக்கு ஆளும் ஆளுமை பலம் கொண்டவர்களாக திகழக்கூடியவர்கள். 9ஆம் தேதி பிறந்த பெண்மணிகள் ஆத்ம பலமும் தேக பலமும் இவர்களுக்கு விருத்தியாகும் சொல்வன்மை மிக்கவர்களாக திகழக்கூடியவர்கள். 9ஆம் தேதி பிறந்த பெண்மணிகள் குடும்பத்தில் அடிக்கடி சிறு சிறு பூசல்கள் வந்து நீங்கும். 9ஆம் தேதி பிறந்த பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் இவர்களுக்கு பாதிப்புகள் இராது. கருத்துகளில் முரண்பட்டாலும் காரியத்தில் ஒன்று சேர்ந்து விடக்கூடியவர்கள். 9ஆம் தேதி பிறந்த பெண்மணிகளுடைய மனதில் புது புது கருத்துக்கள் தோன்றும். மனோபலம் மிக்கவர்களாக திகழக்கூடியவர்கள். 9ஆம் தேதி பிறந்த பெண்மணிகளுடைய செயலில் ஒருவித முரட்டு பிடிவாதம் இருக்கும். அறிஞர்களாகவும் தத்துவ ஞானிகளாகவும் இருக்கக்கூடியவர்கள். 9ஆம் தேதி பிறந்த பெண்மணிகள் பொது சேவை செய்வதன் மூலம் மன திருப்தி அடையக்கூடியவர்கள். 9ஆம் தேதி பிறந்த பெண்மணிகள் கலைகளில் ஞானமும் நல்ல தேர்ச்சியும் பெற்றிருப்பார்கள். மனதில் வேகமும் தடுமாற்றமும் இருக்கும். 9ஆம் தேதி பிறந்த பெண்மணிகள் பேச்சிலும் முகத்திலும் அமைதி நிலவும். தன்னை புரிந்து கொண்டு அனுசரித்து போகக்கூடியவர்களுக்கு வேண்டிய எல்லா உதவிகளையும் செய்யக்கூடியவர்கள். 9ஆம் தேதி பிறந்த பெண்மணிகள் சமூகம் பற்றிய சிந்தனை அதிகம் இருக்கும் இவர்களுக்கு. இவர்கள் புகழ்பெற்ற மனிதராய் வெற்றியுடன் வாழக்கூடியவர்கள். 9 என்ற கூட்டுத்தொகையில் வரக்கூடிய தேதிகளான 18ஆம் தேதியில் பிறந்த பெண்களின் சிறப்பு குணாதிசயங்கள் என்ன என்று பார்க்கும் பொழுது, 18ஆம் தேதியில் பிறந்த பெண்மணிகள் உடல் உணர்ச்சிகளால் உந்தப்படுவார்கள். ஆகையால் இவர்களுக்கு புனலடக்கம் தேவை. 18ஆம் தேதி பிறந்த பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் புனித குணம் பெற்றவர்களாக இருப்பின் புண்ணியம் பெறக்கூடியவர்கள். 18ஆம் தேதி பிறந்த பெண்மணிகள் இவர்களுக்கு ஆன்மீகத்தில் அதிக நாட்டம் உடையவர்களாக இருப்பாங்க. 18ஆம் தேதி பிறந்த பெண்மணிகள் புதுமையை விரும்பக்கூடியவர்கள். இவர்கள் மறைமுக எதிரிகளால் பாதிப்புகள் ஏற்படும் இவர்களுக்கு. 18ஆம் தேதி பிறந்த பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் தன் சுய அறிவால் எதிர்ப்பை கடந்துவிடக்கூடியவர்கள். சுயநலத்தை குறித்து கொண்டால் சுகமான வாழ்க்கை அமையும் இவர்களுக்கு. 18ஆம் தேதி பிறந்த பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் தன் செயல் பிறரை வெறுப்படைய செய்யக்கூடியவர்கள். பெயர் என் அதிர்ஷ்டமாக இருப்பின் மிகப்பெரிய சாதனையை செய்யக்கூடியவர்கள். 18ஆம் தேதி பிறந்த பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தி பிடிவாதம், முன்கோபம், தீய பழக்க வழக்கங்களை விட வேண்டும். இவர்கள் எக்காரியங்களிலும் நிதானம் தேவைப்பட இருக்கு. 18ஆம் தேதி பிறந்த பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் பெரியோர் சொல் மதித்தல் நன்று. சிலருக்கு காதலில் ஏமாற்றத்தை தரும். சூரியனும் சனியும் உடலில் உணர்ச்சிகளை தூண்டி சுகபோகத்தை அனுபவிக்க செய்யக்கூடியவர்களாவர். 18ஆம் தேதி பிறந்த பெண்மணிகள் கூட்டு எண், பெயர் எண் நன்கு அமைய பெற்றிருந்தால் சிறந்த வல்லுநராக விளங்கக்கூடியவர்கள். அமைதியான குடும்பம், நல்ல சுயயோகம், செல்வாக்கினை பெறக்கூடியவர்கள். 18ஆம் தேதி பிறந்த பெண்மணிகள் சாமர்த்திய பேச்சு பலம் இருக்கும் இவர்களிடம். இவர்கள் தன் பேச்சால் யாரையும் வசீகரித்து விடக்கூடியவர்கள். 18ஆம் தேதி பிறந்த பெண்மணிகள் தொழிலில் கண்ணும் கருத்துமாய் இருந்து கடுமையாக உழைத்து வெற்றி பெறக்கூடியவர்கள். 18ஆம் தேதி பிறந்த பெண்மணிகள் கூட்டு எண், பெயர் எண் சரியாக அமையாவிடில் போராட்டம், சிக்கல் ஏற்படும். தன் தவற்றை ஒருபோதும் ஒத்துக்கொள்ள மாட்டார்கள். 18ஆம் தேதி பிறந்த பெண்மணிகள் காதல் விஷயத்தில் எச்சரிக்கை தேவை. இல்லாவிடில் எல்லாமே பறிபோய்விடும். பிறரை அதிகாரம் செய்வதில் மகிழ்ச்சி அடையக்கூடியவர்கள் இந்த 18ஆம் தேதி பிறந்த பெண்மணிகள். அது மட்டுமில்லாமல் இவர்கள் அசையாத நம்பிக்கையுடன் வாழும் இவர்களுக்கு நிலையான வெற்றி கிடைக்கும். 9 என்ற கூட்டுத்தொகையில் வரக்கூடிய தேதிகளான 27ஆம் தேதி பிறந்த பெண்களின் சிறப்பு குணாதிசயங்கள் என்ன என்று பார்க்கும் பொழுது, இந்த 27ஆம் தேதி பிறந்த பெண்மணிகள் தத்துவ மேதைகளாக விளங்கக்கூடியவர்கள். இவர்கள் எதையும் முன்கூட்டியே அறியும் இயற்கையான ஆற்றல் பெற்றவர்களாக திகழக்கூடியவர்கள். 27ஆம் தேதி பிறந்த பெண்மணிகள் பூமி நிலபுலன்களை வைத்து நிர்வகிக்கும் சக்தி படைத்தவர்கள். வளைந்து கொடுத்து அனுசரித்து போகக்கூடியவர்கள். 27ஆம் தேதி பிறந்த பெண்மணிகள் முக்கிய ரகசியங்களை வெளியிட மாட்டார்கள். நண்பர்கள் பலரை பெற்றிருப்பார்கள்.
27ஆம் தேதி பிறந்த பெண்மணிகள் நற்செயலை செய்து பலரை பாராட்டு பெறுவார்கள். நல்ல செயலும் சிந்தனைகளும் இருக்கும் இவர்களுக்கு. எண்ணிய எண்ணங்கள் எல்லாம் இனிதே நிறைவேறும். 27ஆம் தேதி பிறந்த பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் அறிவு, முதிர்ச்சியும் சாந்த குணமும் கொண்டவர்கள். இவர்கள் இளமை முதல் வயோதிகம் வரை அவையாராது உழைத்து கொண்டே இருக்கக்கூடியவர்கள். 27ஆம் தேதி பிறந்த பெண்மணிகள் விடாமுயற்சி அதிகமுடையவர்கள். தேனி போல் இன்றும் சுறுசுறுப்புடன் காணப்படக்கூடியவர்கள். 27ஆம் தேதி பிறந்த பெண்மணிகள் உலக அனுபவம் இவர்களுக்கு அதிகம் இருக்கும். இவர்களின் யோசனையை கேட்க பல பேர் வருவார்கள். எல்லா விஷயங்களை பற்றியும் நன்கு தெரிந்து வைத்திருக்கக்கூடியவர்கள். 27ஆம் தேதி பிறந்த பெண்மணிகள் விஞ்ஞான பூர்வமாக சிந்திக்கக்கூடியவர்கள். 27ஆம் தேதி பிறந்த பெண்மணிகள் தொழில்துறையில் பல பெரிய சாதனையில் வந்தவர்கள். இவர்கள் சங்கீத ஞானமும் கலைகளில் தேர்ச்சியும் பெற்றிருப்பார்கள். 27ஆம் தேதி பிறந்த பெண்மணிகள் சமூக பணிகளை மனம் விரும்பி செய்யக்கூடியவர்கள். இவர்கள் அரசியல், சட்டம், பொருளாதாரம், ஆன்மீகம் போன்றவற்றில் சிறந்து விளங்கக்கூடியவர்கள். 27ஆம் தேதி பிறந்த பெண்மணிகள் நாட்டுக்கு தேவையான நல்ல காரியங்களில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்ளக்கூடியவர்கள். பல வழிகளில் செல்வம் சேரும் இவர்களுக்கு. 27ஆம் தேதி பிறந்த பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் இவர்கள் எக்காலத்திலும் அமைதியுடன் இருப்பார்கள். பலன் அடக்க சக்தி உண்டு. ஆன்மீக பற்று இருக்கும் இவர்களுக்கு. வாழ்வில் வெற்றி மேல் வெற்றி பெறக்கூடியவர்கள். 9 என்ற கூட்டுத்தொகையில் வரக்கூடிய தேதிகளில் பிறந்த பெண்களின் அதிர்ஷ்ட நாட்கள் என்ன என்று பார்க்கும் பொழுது இந்த 9 எண் அன்பர்களுக்கு தாங்கள் எடுக்கும் எந்த ஒரு காரியத்தையும் தனக்கு அதிர்ஷ்டமாக அமைத்து கொண்ட பெயர் எண்ணை சார்ந்த நாட்களிலேயே செய்து வர காரியங்களும் பூரண வெற்றி தரும். இவர்களுக்கு ஒவ்வொரு மாதத்திலும் வரும் 6, 15, 24 ஆகிய நாட்களில் முக்கியமான காரியங்களை செய்து வர வெற்றி அளிக்கும். அது மட்டுமில்லாமல் அடுத்தபடியாக 5, 14, 23 ஆகிய தினங்களும் செய்யும் காரியங்கள் நல்ல பலனை கொடுக்கும். 9 என்ற கூட்டுத்தொகையில் வரக்கூடிய தேதிகளில் பிறந்த பெண்களின் அதிர்ஷ்ட நிறங்கள் என்ன என்று பார்க்கும்போது இந்த 9ஆம் தேதியில் பிறந்த பெண்மணிகளுக்கு அதிர்ஷ்ட நிறங்கள் சிவப்பு, சிவப்பு சார்ந்த இளஞ்சிவப்பு, கருஞ்சிவப்பு போன்ற எல்லா நிறங்களும் அதிர்ஷ்டமானவையாகும். சிவப்புக்கு அடுத்தபடியாக நீலமும் அதிர்ஷ்டம் தரக்கூடியவை. அடுத்தது வெண்மஞ்சள் நிறமும் நன்மை தரும். முதல் தரமான அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு, இரண்டாவதாக நீலம், மூன்றாவதாக வெண்மஞ்சள் ஆகும். 9, 18, 27 ஆகிய தேதிகளில் பிறந்த அன்பர்களுக்கு பூரணமாக பொருந்தும் அதிர்ஷ்ட நிறம் சிவப்பே ஆகும். 9 என்ற கூட்டுத்தொகையில் வரக்கூடிய தேதிகளில் பிறந்த பெண்களுக்கான துரதிர்ஷ்ட நிறங்கள் என்ன என்று பார்க்கும் பொழுது இவர்களுக்கு விளக்க வேண்டிய ஆகாத நிறங்கள் பச்சை, காஃபி கலர், பாசி கலர் போன்ற நிறங்கள் ஒருபோதும் உபயோகிக்க கூடாது. இதில் பச்சை நிறம் சிறிதுளி கூட எதிலும் பயன்படுத்தக்கூடாது. ஆகாத நிறங்களை பயன்படுத்தும் போது காரிய தடை, மனக்குழப்பம் போன்ற அனுகூலமற்ற தன்மைகளை தரும். மனசாந்தி கெடும். 9 என்ற கூட்டுத்தொகையில் வரக்கூடிய தேதிகளில் பிறந்த பெண்களுக்கான அதிர்ஷ்ட ரத்தினங்கள் என்ன என்று பார்க்கும்போது இந்த 9ஆம் எண் அன்பர்களுக்கான அதிர்ஷ்ட ரத்தினங்கள் அதிர்ஷ்டமான ரத்தினம் பவளமாகும். இது கடலில் பவள பூச்சிகளால் பவளப்பாறை உண்டாக்கி அதன் மூலம் கிடைக்கிறது. இரத்த சோகை, விக்கல், வறட்சி, தாகம் போன்ற நோய்களை நீக்கும். இது 3 கேரட்டுக்கு மேல் அணிய வேண்டும். உபரத்தின வகையில் பிளாஸ்டோன் ஓபல், செந்நிற ஓபல், கேரட் போன்ற உபரத்தின கற்களையும் அணிந்து பயன்பெறலாம். பழத்தில் பல வகையும் பல நிறங்களும் உண்டு. அதில் செந்நிறம் கொண்ட கோவை பழத்தை ஒத்த நிறம் கொண்ட பழமே உணர்தரமானது.